மகாலயபட்சம் 18/9/2024 புதன்கிழமை இன்று துவங்குகிறது. வீடு தேடி வரும் முன்னோர்களை வழிபட வேண்டும். மகாலயம் என்றால் பெரிய கூட்டம், பட்சம் என்றால் 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் இல்லத்திற்கு நாடி வரும் காலமே மகாலயபட்சம் நேரமாகும். இந்த காலத்தில் முன்னோர்கள் நம்முடன் தங்கும் காலமாகவும் கூறப்படுகிறது. பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி பெற மகாலயபட்சம் வழிபட வேண்டும். மகாலயபட்சம் என்றால் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், நம் வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் முன்னோர் வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதிலும் புரட்டாசியில் பிரதமை துவங்கி வரும் மகாலயபட்சம் காலம் என கூறப்படுகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலமாகும். மகாலயபட்ச காலம் 2024 செப்டம்பர் 18 துவங்கி அக்டோபர் 2 மகாலய அமாவாசையுடன் முடிவடைகிறது. இந்த வழிபாட்டை ஸ்ரீ மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் பிதிர் பூஜை செய்து முன்னோர் வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலயபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் தன் சந்ததியினரை காண வருவதாக கூறப்படுகின்றன. அப்படி வரும்போது தர்ப்பணம் செய்யாவிட்டால் அவர்கள் மனம் வருந்தி அது சாபமாக மாறி நம்மை பாதிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறையாகும். இதுவே தர்ப்பணத்தில் மிக எளிமையான தர்ப்பணமாகும். எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் நேரம் சூரிய உதயமான பின் காலை 6 மணிக்கு மேல் 9 மணிக்குள் இறைப்பது சிறந்தது. இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது அல்லது உயிருள்ள ஜீவராசிக்கான காகம், நாய், பூனை, எறும்புகளுக்காவது உணவு வழங்கினால் வீட்டில் வறுமை நீங்கும். முக்கியமாக பரணி நட்சத்திரத்தில் வரும் நாளில் செய்வது சிறப்பு. ஏனெனில் பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதையாக விளங்குபவர் யம தர்மராஜா. மகாபரணி வரும் நாள் சனிக்கிழமை 21/9/24 அன்று மாலை 6 மணிக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமேற்றி முன்னோர்களை வழிபடுவது சிறந்தது. அந்த நாளில் வழிபாடு செய்தால் 15 நாட்கள் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என கூறப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றன. 1. பிரதமை பணம் சேரும். துவதியை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருதியை நினைத்தது நடக்கும். சதுர்த்தி பகை விலகும். பஞ்சமி சொத்துக்கள் சேரும். ஷஷ்டி புகழ் சேரும். சப்தமி பதவி உயர்வு கிடைக்கும். அஷ்டமி சமயோஜித புத்தி பெறலாம். நவமி பெண் குழந்தை பிறக்கும். திருமண தடை விலகும். தசமி ஆசைகள் நிறைவேறும். ஏகாதசி படிப்பு மற்றும் கலையில் வளர்ச்சி கிடைக்கும். துவாதசி நகை அணிகலன்கள் சேரும். திரையோதசி விவசாயம் செழிக்கும். ஆயுள் ஆரோக்கியம் கூடும். சதுர்தசி பாவம் நீங்கி புண்ணியம் சேரும். மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் 15 நாட்கள் செய்ய முடியாத தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். 15 நாட்களும் மாலையில் முன்னோர்களுக்கு மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது, பசியோடு இருக்கும் ஒருவருக்காவது தானம் கொடுப்பது சிறந்தது. இதனால் நம் கர்ம வினைகள் நீங்கி புண்ணியம் சேரும். நம் முன்னோர்களின் பசி தீர்வதோடு அவர்களின் பரிபூரண ஆசியுடன் நாம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதுதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அடியனுடைய குரல் தப்பும் தகரமாக இருந்தால் அனைவரும் மன்னித்து கொள்ள வேண்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.